நம்ம இன்றைக்கி மணி சீரிஸுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்குறோம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ சேனலில் இருக்குது. ஸோ பவர் ஆஃப் பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன, இதில் எப்படி ரிச் ஆகிறது, எப்படி நம்ம பூவராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணி சீரிஸுடைய தேர்ட் பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கமுடைய டிஃப்ரெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவ் இன்கம்னா என்ன, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிவ் இன்கம் நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மந்த்லி வாங்கக்கூடிய சேல்ரி தான் நம்மளுடைய ஆக்டிவ் இன்கமாக இருக்குது. வேறு எந்த மெத்தட்லேயும் நம்ம சேல்ரி வாங்குகிறோம் அப்படின்னாலும் அது ஆக்டிவ் மெத்தட் தான். அதாவது நம்ம ஒர்க் பண்ணி வாங்கக்கூடியது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் தான். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம்மை வச்சுட்டு நம்ம எப்படி இப்போ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதை வச்சு தான் ஆக்டிவ் இன்கம் வருது. ஸோ இப்போ ஆக்டிவ் இன்கமில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மினிமம் 25,000 வாங்குறாரு, பர் மந்த் 25,000 வாங்குறாரு. அதான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க, அவங்க எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டல் பே பண்ணுவாங்க, இஎம்ஐ பே பண்ணுவாங்க, ஹோம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் அவங்க பே பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, சரிங்களா, அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சிவ். ஸோ இது எல்லாமே இந்த ஆக்டிவ் இன்கம் மூலியமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த ஆக்டிவ் இன்கம் வந்துட்டுருக்கும். நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆக்டிவ் இன்கம் நம்மளுக்கு வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 10th அப்படிங்கும்போதே நம்மளுடைய பாக்கெட்லேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும். ஸோ ஆக்டிவ் இன்கம் கிட்ட நம்மக்கிட்ட இருக்காது, அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த சேலரி 10ஆம் தேதிக்குள்ளேயே நம்மளுக்கு 0 ஆயிரும், நம்மளோட பாக்கெட் 0 ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க கிட்டேருந்து பாரோ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு லோனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த ஆக்டிவ் இன்கம்னால் நம்மளுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே எல்லா பிரச்சனையுமே க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த பாரோவிங் அப்படிங்கிறது மறுபடியும் நம்மளை போர்டன் படுத்துகிற மாதிரியே இருக்கும். புதுசாக நம்ம லோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய சேல்ரி பாதி லோனுக்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கான என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்த பணம் எல்லாமே செலவு பண்ணிடுவோம், நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம ஆக்டிவ் இன்கம்மை நம்பித்தான் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்போம், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸும் 0 தான் இருக்கும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில். ஏன்னா நம்ம எந்த பணமும் சேவ் பண்ணவே இல்லை. இப்போது நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்கும், சரிங்களா. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஹோம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஆக்டிவ் இன்கம் முடிஞ்சதுனாவே நம்மளுக்கு வேறு எந்த இன்கமும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த மணி அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியலாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பேசிவ் இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ஆக்டிவ் இன்கமில் இருந்து ஒரு 10% எவ்ரி மந்த்துமே ஒரு 10% நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். 10%னா 2,500. நான் சொல்லியிருக்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான், சரிங்களா. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த பேசிவ் இன்கமில் கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். இதை ஜென்ரேட் பண்ணால் தான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், இந்த 2,500 நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரிங்களா. மாதம் 2,500 ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வருஷம், சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அந்த பேசிவ் இன்கம் வேணும். ஆஃப்டர் ஆக்டிவ் இன்கம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா இந்த 2,500 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ மினிமம் 10 to 15 years. ஸோ அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சரிங்களா. சிஸ்டமேட்டிக் அப்படின்னா கண்டினியூஸாக எவ்ரி மந்த்துமே நம்ம சிஸ்டமேட்டிக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு 15 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 4.5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க.
இந்த 15 வருஷத்தில். ஆனால் உங்களுக்கு வந்து 15 வருஷம் கழித்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 50லேருந்து 60 லட்சம் ரூபா வரைக்கும், நான் அதை வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 50 to 60 லட்சம் ரூபா உங்களுடைய பேசிவ் இன்கமாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குங்க சரிங்களா. ஸோ இது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதுக்கு யார் கேரண்டி கொடுப்பாங்க? ஏன்னா நம்ம ஒரு 4,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 50 லேக்லேருந்து 60 லேக் வரைக்கும் வருது ஓகேங்களா. ஸோ இது எங்கே கிடைக்கும், யார் அசூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னுமே இந்த மாதிரி மணி சீரியஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.